வணக்கம் நண்பர்களே. ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருந்தாலும் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை கையாள்வது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா நிறைய பேருக்கு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கு அவங்க உடன்படணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்லையோ ஒரு சில கேதரிங்லையோ பார்த்துருப்போம். ஒரு மனிதர் ரொம்பவே பளிச்சுன்னு தெரிவாரு. அவர்கிட்ட எல்லாருமே போய் பேசுவாங்க. அவரும் எல்லாரையுமே தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு நகர்ந்து போவாரு. ஒரு சில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க சொன்னா மற்றவங்க எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அவர் பேச்ச கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான 7 ரூல் இருக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான நபராக தான் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். உங்களுக்கு எப்படி நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி தானாகவே மக்கள் போவாங்க. மற்றவர்களை நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்றால் இப்போது சொல்லக்கூடிய இந்த 7 விதிகளையும் பின்பற்றினால் மக்கள் அவர்களாக உங்களை தேடி வந்து பேசுவார்கள். மக்களை நீங்கள் ஈர்க்கும் காந்தமாக செயல்படுவீர்கள். முதல் ரூல் என்னன்னா, மற்றவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேளுங்கள். மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது அதை காது கொடுத்து நீங்க கேட்கணும். நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியற அளவுக்கு உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். அந்த நபர் உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், சக ஊழியராக இருக்கலாம், அல்லது உங்களிடம் வேலை செய்யும் ஒரு வேலையாளாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது நீங்க உங்களுடைய மொபைல் போனை பார்த்துட்டோ அவங்க பேசுறத அலட்சியப்படுத்துற மாதிரி வேற எங்காவது பார்த்துட்டோ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவங்க சொல்ல வந்த விஷயம் மட்டும் இல்லாம உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு போயிடும். நீங்க அவங்கள ஈர்க்க மாட்டீங்க. அப்போ ஒருத்தரை ஈர்க்கிறதுக்கு முதல் ரூல் என்னன்னா, அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க. இரண்டாவது ரூல், பாராட்டுங்க. ஒருவர் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யும் போது நேர்மையா மனம் திறந்து அவங்கள பாராட்டுங்க. ஏன்னா அங்கீகாரத்திற்கும் பாராட்டுக்கும் ஏங்குவதுதான் மனிதனுடைய அடிப்படை இயல்பு. உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய மேல் அதிகாரியோ எவ்வளவு கடுமையானவரா ஸ்ட்ரிக்டானவரா இருந்தாலும் நீங்க செஞ்ச ஒரு வேலைக்காக அவர் உங்களை பாராட்டும் போது உங்களுக்கே தெரியாம அவர் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும். இதவே பர்சனல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கணவன் செய்யற ஒரு உதவிக்கோ இல்ல கணவன் செஞ்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காகவோ மனைவி கணவனை பாராட்டும் போதும், மனைவி செய்த சமையலுக்கு கணவன் மனைவியை பாராட்டும் போதும் அங்க ஒரு சாஃப்ட் கார்னரும் அன்பும் வெளிப்படுது. பாராட்டப்படுகிறவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உணர்கிறார்கள். அதனால பாராட்டுங்க. உண்மையாக மனம் திறந்து நேர்மையாக மற்றவரை பாராட்டுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை மற்றவர்களை பாராட்டும் போதும் அவர்களை உங்கள் பால் ஈர்க்கிறீர்கள். மூன்றாவது ரூல், மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களுடைய பேரை அடிக்கடி பயன்படுத்துங்கள். ஒருவருடைய பேரை சொல்லி அவர்களை நீங்கள் அழைக்கும் போது பெரும்பாலும் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். நீங்க அலுவலகத்துக்குள்ள போறீங்க, உங்களுடைய சக ஊழியர்கிட்ட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கும் குட் மார்னிங் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு யோசிச்சா பேர் சொல்லி அழைக்கிறதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், நீங்க அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உங்களுக்கே புரியும். அதற்காக வார்த்தைக்கு வார்த்தை பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. அது ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்டையும் எரிச்சலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். தேவைப்படக்கூடிய இடத்துல பொலைட்டா அவங்களுடைய பேரை சொல்லி நீங்க கூப்பிடும்போது அந்த பேர்ல அந்த இடத்துல அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, அது அவங்களுடைய மைண்டுக்கு தெரியும். அப்ப அவங்களுடைய மைண்டு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கும். சுலபமா அந்த நபரை நீங்க உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நான்காவதா, ஒருவர் உங்களிடம் ஒரு கருத்தை சொல்லும் போது அவருக்கு பதிலளிக்கும் முன்பு ஒரு சிறு இடைவெளி கொடுங்கள். பெரும்பாலான சமயங்கள்ல நிறைய பேர் பண்ற தவறு இதுதான். ஒருவர் அவருடைய கருத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிடுறது. இந்த மாதிரி செய்யும் போது அவர் சொல்ல வருகிற கருத்தை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சூசகமா வெளிப்படுத்துறோம். இது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை குறைச்சிருது.
நம்ம மேல ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் அதிருப்தியையும் அது கொடுத்துருது. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு 2-3 செகண்ட் கேப் விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லும்போது நீங்க அவங்க கருத்தை உள்வாங்கிக்கிட்டீங்க, அவங்க கருத்தை பரிசீலனை பண்ணி திருப்பி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதனால நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறது அவங்க மூளைக்கு தெரிய வருது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நபரை நீங்க உங்களை நோக்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 5வதாக, நீங்கள் உங்களுடைய இது மாதிரியான வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க. பொதுவா நிறைய மனிதர்கள் பேசும்போது செல்ஃப் சென்ட்ரிக்கா பேசுவாங்க. அதாவது நான் யாரு, என்னுடைய கார், என்னுடைய பைக், என்னால இதை பண்ண முடியும், என்னாலதான் அது நடந்துச்சு, எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, இந்த மாதிரி நம்மளை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நமக்கு நாமே தற்பெருமை பேசிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்ல நமக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேசுறது மற்றவர்களை நாம் ஈர்ப்பதற்கு எந்த விதத்திலும் உதவாது. அவங்க நம்ம சொல்றத கேட்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட பேசுறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும், நம்ம கூட தொடர்ந்து பேச வைக்கணும், நம்மளை நோக்கி அவங்கள ஈர்க்க வைக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய தொழில் எப்படி போயிட்டு இருக்கு, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உங்களுடைய ஷர்ட் நல்லா இருக்கு, உங்களுடைய கார் சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி அவங்கள பத்தின விஷயங்களை நீங்க பேசும்போது நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனால அந்த நபரை உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. 6வது ரூல், உங்களை சந்திக்கவோ உங்களிடம் பேசவோ காத்திருப்பவர்களை அங்கீகரியுங்கள். ஒரு உதாரணமா, நீங்க உங்க ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கீங்க, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. 1/2 hour ஆகும் மீட்டிங் முடியறதுக்கு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை போய் பார்த்து பேசும்போது, வணக்கம் சார், சொல்லுங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா இது நார்மலான கான்வர்சேஷன். உங்களுக்காக தன்னுடைய 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நபருடைய மூளை எப்படி யோசிக்கும்னா, பாருங்க நம்ம இவருக்காக 1/2 hour வெயிட் பண்ணியிருக்கோம், அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கும். இதுவே நீங்க அவரை சந்திக்கும் போது, வணக்கம் சார், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தவிர்க்க முடியாத மீட்டிங், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுடைய பேஷன்ஸை அங்கீகரிக்கிறீங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களுடைய டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதனால அவங்கள மறைமுகமா உங்களை நோக்கி நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. 7வது, ஒரு குழுவில் உள்ள அனைவரிடமும் கவனம் செலுத்துங்கள். உங்க ஆபீஸ்ல ஒரு டீம் மீட்டிங் நடக்குது, நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா டீம்ல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருடைய முகத்தையும் பார்த்து பேசுங்க. 5 பேரும் உங்களுடைய கருத்துக்கு ஆமோதிக்கிறாங்களாங்கிறத நோட் பண்ணுங்க. 5 பேருடைய கருத்துக்களையும் கேளுங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் 2 பேர்கிட்ட மட்டும் பேசாதீங்க. இதுவே பர்சனல் லைஃப்ல எடுத்துட்டோம்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல உங்க நண்பர்கள் 4 பேரை சந்திக்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க கிட்ட பேசும்போது 4 பேருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க. உங்களுக்கு ஒருவர் மட்டுமே நன்கு தெரிந்தவராக இருந்தாலும் 4 பேருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரும்பாலான சமயங்கள்ல நமக்கு யாரை அந்த குழுவுல நல்லா தெரியுமோ அவங்கள பார்த்து மட்டும் பேசுவோம், அவங்களுடைய கருத்துக்கு மட்டும் நம்ம எதிர்கருத்து தெரிவிப்போம். இந்த மாதிரி செய்யறதுனால அந்த குழுவுல இருக்கக்கூடிய மற்றவங்களை நீங்க ஈர்க்க தவறி விடுகிறீர்கள்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த 7 ரூலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் அல்லது உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கையிலையும் தினமும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய காந்தமாக செயல்படுவீர்கள். நீங்க சொன்னா அதற்கு அனைவரும் ஆமோதிப்பார்கள். உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்கும் இருக்கும். சந்திரமுகி படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி, அது என்னன்னே தெரியலையே, இந்த டாக்டரை எல்லாருக்கும் பிடிக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா நீங்க ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.